இன்றைய நாளிலும் விசேஷ விதமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு என்னன்னா, பின்மாற்றமும் மனமாற்றமும் அதன் பலனும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பின்மாற்றம் அடைகிறார்கள். பின்மாற்றம் எதனால் உண்டாகிறது என்பதை நம்ம தொடர்ச்சியாக ஒரு சில வசனத்தின் அடிப்படையில் அவை நம்மோடு பேசுவாராக. அப்படி பின்மாற்றத்திலிருந்து ஒருவேளை ஐயோ நான் பின்மாற்றம் அடைந்து விட்டேன், இப்ப நான் மனமாற்றம் அடையணும்னா என்ன செய்யணும், அதரும் ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். இப்போ முதலாவது இன்றைக்குள்ள தலைப்பின் அடிப்படையில எப்படி அல்லது எப்போது பின்மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறது, ஸ்டெப் பை ஸ்டெப். டக்குன்னு பின்மாற்றம் ஒரே நாள்ல நமக்கு பின்மாற்றம் உண்டாகிறது அல்ல. விளங்குதா உங்களுக்கு? திடீர்னு இன்னைக்கு உடனே நான் நல்லா தான் போயிருந்தேன், டப்புன்னு பின்மாற்றம் உண்டாகிற மாதிரி தான் நம்ம பார்வைக்கு தெரியும். ஆனா நல்லா கவனிச்சுடுங்க, எப்படி பின்மாற்றம் உண்டாகிறதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு போவான் பிசாசு. அதுல ஒரு 4 வகை படிப்படியான ஸ்டெப் இருக்கிறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு 4 காரியங்கள், ஒரு 3 காரியங்கள் ஆண்டு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அதுல இன்னைக்கு முதல் காரியத்தை மாத்திரம் பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். சரிதானே? எப்போது பின்மாற்றத்திற்கு முதல் ஸ்டெப் எது தெரியுமா? முதல் ஸ்டெப் நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து போதும். நல்ல கவனிங்க. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவிலே குடியிருந்து. இப்ப ஃபர்ஸ்ட் நான் பாவத்துல விழுவதற்கு அல்லது தேவனுடைய பிள்ளையாக ஓடிக்கொண்டிருந்த நான் அல்லது நாம் பின்மாற்றம் அடைவதற்கு முதல் ஸ்டெப் என்னன்னா, இந்த காரியங்கள் என்னன்னா, தேவன் தடை பண்ணின மனிதர்கள் இவங்கெல்லாம் பார்த்திருக்கீங்களா? கானான் தேசத்துல இவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் புறக்கணித்தார் இல்லையா? கானான் தேசத்துக்கு போறதுக்கு இந்த ஏத்தியர், எமோரியர், பெரிசியர் இவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? முற்றிலுமா அழித்து இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் அவங்க கொண்டு போனார் இல்லையா? ஒன்று துரத்தி விடப்பட்டார்கள், இல்லைன்னா அழிக்கப்பட்டார்கள். ஏன்னா என் தேவன் அவருடைய பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிற நபர்களை தெரிந்தெடுத்து வைப்பார். இந்த இடத்துல என்னுடைய பிள்ளைகள் செவ்வையான பாதையில் நடக்கணும்னா அப்போ அவர்களோடு கூட செவ்வையாய் நடக்கிற பிள்ளைகளை தான் முக்கியத்துவப்படுத்துறோம். இப்ப நான் கானான் கொடுக்கணும்னு ஏற்கனவே ஜனங்கள் இருக்காங்க, அவங்க கூட போய் இருங்க நான் சொல்லல, எல்லாத்தையும் துரத்தி விட்டார்கள். ஆனா இன்னைக்கு முதல் காரியத்தில் அவங்களுடைய செயல்பாடு பாருங்க. இஸ்ரேல் புத்திரர் இவர்கள் எங்க இருந்தாங்க? இவங்களை விட்டு விலகி இருந்தாங்களா? எங்க இருந்தாங்க? நடுவே இருந்தாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு. இப்போ பின்மாற்றத்துக்கு முதல் ஸ்டெப் என்னன்னா, இன்னைக்குள்ள காலகட்டத்துகளை எடுத்துக்கொண்டோமானால் தேவன் தடை பண்ணினவர்களின் நடுவே இருப்பது. அதாவது 3 விதமான ஒரு வாழ்க்கை உண்டு தம்பி, நீங்க நல்லா கவனிக்கணும். வழிப்போக்கன் போல ஒரு வாழ்க்கை, 2வது உறவின் அடிப்படையில ஒரு வாழ்க்கை, 3வது அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை. விளங்குலையா? முதல்ல வழிப்போக்கன் மாதிரி. வழிப்போக்கன்னா எப்படி? இப்ப நான் உங்க ஊர்ல ஓடி இப்போ ஒரு ஆளுக்கு போறாங்கன்னா அந்த இடத்துல போகும்போது அப்படியா நல்லா இருக்கீங்களா, எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்களேன்னு வாங்கி குடிச்சிட்டு போயிடுவாங்க, அதோட முடிஞ்சுது. அவங்களுக்கும் நம்மங்களுக்கும் சம்பந்தமே என்ன செய்யாது, இருக்காது. விளங்குலையா? இந்த இடத்துல போயிட்டு இருக்கோம் சார், கொஞ்சம் தண்ணி தாம எடுக்க தாங்களேன், அந்த டைமிங் தான் பேசுவோம், தண்ணியை குடிப்போம், அந்த இடத்துல என்ன செஞ்சுன்னு போயிடும். இது வழிப்போக்கன் போல ஒரு வாழ்க்கை. ஆனா உறவு எப்படி இருக்கும்? ஒரு நாள் தங்கனாலும் செய்வோம், அப்படிதானே? நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு போறோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்பொழுது என்ன ஆகும்? தாங்க தண்ணி தாங்கன்னு குடிச்சிட்டு இருந்தாலும் வர்றது இல்லையே, அதுக்குன்னு நினைச்சிடும் துணிமணிகளை எடுத்து உறவாக நம்ம போவோம். பார்த்திருக்கீங்களா? போயிருக்கீங்கல்ல? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களா? போகலையா? போயிருக்கோம் இல்லையா? இப்ப நல்லா கவனிங்க. இது உறவாக. 3வது ஒரு ஸ்டெப் இருக்கு, அடிமையாக. இது வர்ற நாட்கள்ல அப்படி தொடர்ந்து பார்க்க போறோம். இப்ப இந்த முதல் ஸ்டெப் இந்த வழிப்போக்கன் போல ஒரு ஐக்கியம் நம்மகிட்ட இருக்கும். நல்லா கவனிக்கணும். புரியுதா?
வழிபோக்கனுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்க வழியில தண்ணி தான் எடுக்கும்போது தண்ணி குடிச்சு அந்த நேரத்துல அந்த ஒரு டைமிங் தான் பேசுற ஒரு வாழ்க்கை. ஏன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியத்தான் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப தேவன் தடை பண்ணின நபர்கள் நடுவே இருக்குட்டாங்க. இப்ப அவங்க கூட உறவு பண்ணல, உறவாடல, அவங்களோடு எல்லாத்திலயுமே செயல்படல. ஆனா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அவங்க நடுவுல இருக்கிறாங்க. விளங்குதா விளங்கலையா? இப்ப அவங்க கூட சம்பந்தம் விளக்கல, அவங்க சொல்றதுக்கெல்லாம் கீழ்படியல, அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டல. சரி, நான் அவங்க கூட எல்லாம் எதுவுமே அவங்க பாட்டு இருப்பாங்கன்னா சும்மா அப்படியே உட்காந்துருப்பேன், அவ்வளவுதான். புரியுதா புரியலையா? ஆனா அவங்களோட பேசுவோம். இப்ப வழிபோக்கணும் என்னன்னா தண்ணி தாங்கன்னா நான் தரேன்னு சொல்றோம், பேசுவோம். அவங்களுடைய கேரக்டர் என்ன அந்த இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். நீங்க என்ன செய்வீங்க, என்ன பண்ண போறீங்க, நானும் உங்களை போல இருக்க போறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், திடீர்னு படானே டப்பு டப்பு டப்புன்னு அவங்களுக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்யறதே இல்லை. தண்ணி கேட்டாங்களா கேட்கறவங்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். இதுதான் வழிபோக்கனுடைய வாழ்க்கை. இப்போ நம்ம பின்மாற்ற அடையதுக்கு முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் சொல்றாரு இவங்களோடு நம்ம மிங்கிள் ஆகக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க. ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. எப்படி கீழ்ப்படிஞ்சாங்க? நடுவுல உட்கார்ந்துட்டாங்க. ஆனா என்ன செஞ்சாங்க? அவங்களோட ஐக்கியப்படல. இது முதல் காரியத்தை கவனமா புரியணும். விளங்குதா உங்களுக்கு? நடுவுல இருந்தாங்க, ஆனா அவங்களோடு கூட என்ன செய்யல? ஐக்கியப்படல. இது முதல் ஸ்டெப். ரொம்ப கவனமா இருக்கணும். இது எப்படின்னா வழிபோக்கன் வாழ்க்கை போல எப்படின்னா அவர்களை போல வாழ மாட்டோம், ஆனா அவங்களோட இருப்போம். எப்போ? அப்பப்போ பாக்குற இடத்துல நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமான ரிலேஷன்ஷிப். அன்னைக்கு நான் வந்தேன்ல, தண்ணி தந்தீங்களா? தெரியுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமான ரிலேஷன்ஷிப்ல ஓடிக்கிட்டு இருக்கும். விளங்குதா விளங்கலையா? இப்போ இதுல ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்ப இந்த அவங்களோட அவங்கள போல நீ இருக்கண்டா, அவங்க போல நீ வாழல, பட் ஆனா அவங்களோட ஐக்கியம் உனக்கு என்ன செய்யலாம் வேண்டான்னு சொல்லிதான் துரத்துனாரு. யார? இந்த ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், இப்படிப்பட்ட ஜனங்களை. விளங்குதா விளங்கலையா? அவங்களும் மடிந்தவங்க தான். ஆனா இவங்க எப்படிப்பட்டவங்க கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு நம்ம வெளி தோட்டத்தை பார்த்துட்டு இவங்க என்ன இருக்கு, நல்லா தான் பேசுறாங்க, நம்ம என்ன அவங்கள போலே நடக்கும், ஏன்ட்ட நல்லா பேசுறாங்க அதனால நான் பேசிக்கிடுவேன். நடக்குமா இல்லையா? ஆண்டவர் சில நேரத்துல தடை பண்ணினா நோன்னா நோ தான். அது எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவர் இந்த நபரோட நீ பேசக்கூடாதுன்னா வேண்டாம். இப்ப ஆண்டவர் தான் இந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் நோன்டர், அவங்க கூட ஒரு சின்ன டச்சப் கூட நீ வைக்கண்டாங்கிறாரு. நம்ம அதை பெருசா நினைக்கல. யான்ட்ட நல்லா தான் பழகுறாங்க, மற்றவங்கள்ட்ட எப்படியோ யான்ட்ட. நம்ம நிறைய நேரத்தை இப்படிதானே ஆண்டவர் நோன்னு சொன்னாலும் அதை நம்ம என்ன செய்யறோம்? தட்டி கழிக்கிறவர்களா இருக்கிறோம். முதல் சந்திப்பு ரொம்ப கவனம். நீ பின்மாற்ற அடைவதற்கு உடனே பிசாசோனை விளைவிக்க மாட்டான். அதுக்குன்னு ஒரு சில நபர்களை வச்சிருப்பான். இன்னைக்கு யோசித்து பாருங்க, இன்னைக்கு விழுந்து போனவங்களை காரியத்தெல்லாம் பாத்தீங்கன்னா முதல் சம்பந்தமே இல்லாம ஒரு வாழ்க்கையில ஒருத்தர் அப்பப்போ என்ட்ரு ஆயிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த நபர்கள் குறித்து கொஞ்சம் கவனமா இரு. முதல் சந்திப்பு. இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். சங்கீதம் 50 சங்கீதம் 18 வசனம். சங்கீதம் 50:18 வாசிங்க. காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. வழங்குதா? ஆண்டவர் வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து கொள்கிறாய், விபச்சாரோட உனக்கு பங்கு உண்டு. நீ திருடன் கிடையாது, பட் அவனோடு உனக்கு என்ன வேலை? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்ம வெளி தோற்றத்தை பார்த்துதான் இவங்க நல்லவங்க, இவங்க பேசுறது வச்சுதான் நல்லவங்க சூப்பரான ஆளும்போம். ஆனா ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இது உனக்கு ஆபத்தை கொண்டு வரும், இந்த நபர்களோடு நீ ஐக்கியப்படாத, இந்த நபரோடு நீ ஐக்கியம் வைத்துக் கொள்ளாத என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்? சில நேரங்கள்ல ஆண்டவர் சில நபர்களை வேண்டான்னு சொல்லுவாரு. நம்ம நினைப்போம், ஏன்ட்ட நல்லா தானே பேசுறாங்க, ஓயாம இவங்களை வேண்டான்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, எப்ப இந்த நபர்கள் வேண்டான்னா விட்டுரு. இவங்க முதல் ஸ்டெப்ல வருவாங்க, ஆனா போக போக உன்னை அடிமைப்படுத்தி சூழ்நிலைக்கு தள்ளிடுவாங்க, அதனால வேண்டாங்கிறாரு. நம்ம ஆரம்பத்தை பார்த்து அன்றது அதைத்தான் சொன்னார் ஏவாள்கிட்ட. இந்த மரத்தின் கனியை புசிக்காதுன்னா அந்த மரத்தை குறித்து பேசுறவங்ககிட்ட நீ பேசக்கூடாது, அப்படித்தானே? இந்த நபரை குறித்து பேசுறதுன்னா தான் தவற சொல்லவே மாட்டான். பிசாசு சொன்னானா, ஆமா அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய கேடு வரும், ஆண்டவருக்குள்ள உறவு உங்களுக்கு துண்டிச்சுன்னு சொல்லவே இல்லை அவன். நீ பேசுற நபரு நல்லா தான் பேசுவாங்க.
ஆண்டவர் உன்னோடு தேவனோடு உள்ள நேரத்தை தடை பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருதுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை குறித்து எச்சரிக்கையா இரு. உன்கிட்ட நல்லா பேசலாம், ஆனா உள்ளார்ந்த வாழ்க்கையில தேவனுக்கு அவங்க பிரியமா நடக்கிறாங்களான்னு பாருங்க. நல்லா கவனிக்கணும். உன்கிட்ட நல்லா பேசுறாங்கக்காண்டி ஐக்கியப்படாத. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ கவனித்து பாரு. விளங்குதான் உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போறதுக்கு அதுதான் காரணம். ஏன்ட்டு அவன் நல்லா தான் பேசுறாங்க, அதனால நான் பேசுறேன். முதல் ஸ்டெப்ல இப்படிதான்ப்பா வருவாங்க உள்ள. ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, எப்பா இந்த தேசத்தின் ஜனங்களை அழிச்சு விரட்டி தான் உனக்கு இந்த தேசத்தை கொடுத்துருக்கிறேன். ஏன்னா இந்த ஜனங்கள் என்றைக்காவது ஒரு நாள் உன்னை நிச்சயமா விழ தெளிவாங்க. ஆனா வெளி தோற்றத்துல அப்படி தெரியாது. விளங்குதான் விளங்கலையா? வெளி தோற்றத்தில் அவர்களை பார்க்க தவறா தெரியாது. நிறைய நேரத்தில் நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. அவர்கள் சரியா இருப்பார்கள், சரியா இருக்க அவங்க மேல தெரியும், சரியாக நடக்கிறவர்கள் போல தெரியும், கவனம். அக்கறை உள்ளவர் போல தெரியும், கவனம். துளி அளவு கூட ஏவாளுக்கு சந்தேகம் வரல. நல்லா தானே பேசுறாரு. ஏன் ஆண்டவர் இவங்கிட்ட போய் வேண்டான்னு சொன்னார்? ஏன் ஆண்டவர் இந்த நபரோட ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு? அழகா பேசுறாங்களே, நம்ம மனதுக்கு இதமா பேசுறாங்களே, நிறைய வார்த்தை ஆறுதலா பேசுறாங்களே. கவனம் தம்பி. ஆறுதலாய் பேசுறதுனால உனக்குடைய காரியங்கள் அது. ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லுது. நீ ஆலோசனை கேட்கிற நபர் யாருன்னு பாரு. ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. மனிதர்கள்ட்ட அப்ப யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு இல்ல, நல்லா கவனிக்கணும். மனிதர்கள்ட்ட பேசலாம், ஆனால் சாத்தான் பயன்படுத்த நபரிடத்துல பேசாத. விளங்குதா விளங்கலையா? யூதாஸ் யார்கிட்ட போய் பேசினா? அன்றைய நாட்கள் இருந்த பிரதான ஆசாரியங்களோடு போய் பேசினா. அவங்களை சாத்தான் பயன்படுத்தினா. பேசக்கூடிய நபர்கள் பிரச்சனை இல்லை, அந்த நபர் சாத்தானால் பயன்படுத்தப்படுகிற நபரான்னு கவனிக்கணும். இந்த இடத்துக்கு போகாதன்னு ஆண்டவர் சொன்னார்னா போவாத. உன் தேவனுக்குள்ள நேரத்தை ஒருத்தன் பிடுங்கிறதுக்கு வாரான்னா நீ கவனமா இருங்கிறாரு ஆண்டவர். விளங்குதா விளங்கலையா? திடீர்னு ஒருத்தன் உன் மேல அக்கறையோடு வந்து வாராங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்கிறாரு. எதுக்கு வந்திருக்காங்க? திடீர்னு நம்ம மேல என்ன அக்கறையோடு பேசுறாங்க, இவங்களை பார்த்தா நல்லவங்க போல தெரியுத. ஆண்டோட்ட கேளு, இவங்க நல்லவங்களா? இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாமா? இவங்க ஆண்டோருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களான்னு பாரு தம்பி. அதே போதும். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நபரோடு நீ ஐக்கியப்படணும்னா இந்த உலகத்தின் காரியத்துல மேன்மை பாராட்டுற நபர் பெருசு இல்ல. அது யாரா உறவா இருக்கலாம், உள்ளூர் காரணங்களா இருக்கலாம், ஊர்க்காரங்க, உறவுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பு, யார் வேணா இருந்துட்டு போனா. ஆனா அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிகளா இருக்கணும். விளங்குதான் விளங்கலையா? அழகான ஒரு பழமொழி உண்டு. நீ யாருன்னு சொல்லுவோம், ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி ஒன்னு யாருன்னு கண்டுபிடிச்சலாம்பா, இல்லையா? உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொன்னா நீ உன் ஃப்ரெண்டு ஆண்டரை தேடுதோம்னா நீனும் ஆண்டரை தேடுதவனா இருப்ப. உன் ஃப்ரெண்டு உலகத்தை தேடுதோம்னா நீனும் உலகத்தை தேடணும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா உன் ஐக்கியம் யாரை விரும்புதோ அதுதான் உன் கேரக்டர். நீ யாரோடு ஐக்கியப்பட விரும்புற? உலகத்தானோடையா தேவனுடைய பிள்ளைகளோடையா? அவர்களை போலதான் நீ இருப்ப. அதுதான் நீ. முடிஞ்சு போச்சு. நான் நல்லவன்னு சொல்லிக்கலாம், நான் ஆண்டோட பிள்ளைன்னு சொல்லிக்கலாம். உன்னுடைய ரிலேஷன்ஷிப், உன்னுடைய ஐக்கியம், உன்னுடைய நட்பு யாரை சார்ந்து இருக்கிறது, யாரோடு இருக்கிறதோ அவர்கள் தான் நீ. நம்ம சொல்றத வச்சு இல்ல, நம்முடைய கிரியைகளை வச்சுதான் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். ஆகவே முதல் காரியம், நான் பின்மாற்றம் அடைறதுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னா, இந்த வழிபோக்கை போற வருவாங்க. நல்லா கவனிக்கணும். அதான் மறுபடியும் ஆண்டவர் உங்களோடு சொல்ற ஒரு காரியம். அவர்களை போல வாழ மாட்டேன். ஒருவேளை அவங்க தவறானவங்களா காரியங்கள் இருக்கலாம், ஆனா அவளோடு இருக்கு. அப்பப்ப இருக்கு, முழுசா கிடையாது. இல்லைன்னா எப்போ இல்ல, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் மாதிரி இருக்கும்போது பேசணும். இது முதல் ஸ்டெப். ஏன்னா இவங்களை வச்சுதான் பிசாசு வீழ்த்தணும்னு நினைப்பான். கரெக்டா பாரு, எந்த மனுஷன் உன் பிரேயரை, உன் தனிப்பட்ட பிரேயரை, நீ தேவனோடு பேசுகிற நேரத்தை, வேதத்தோடு செலவிடுற நேரத்தை, ஐக்கியப்படுற நேரத்துல ஒருத்தர் உள்ள வராங்கன்னா கவனமாயிரு.
ஒருத்தர் உள்ள வாரான் அப்படின்னா நீ கொஞ்சம் கவனமா இரு. விளங்குதா உங்களுக்கு? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோங்கிறத முத பார்த்துக்கொள்ளணும். அப்ப தேவன் தடை பண்ணினவர்களின் நடுவே இருப்பது ஆண்டவர் நோன்னு சொல்லிட்டாருன்னா நோ தான். யாரு தடை பண்ணுவாரு? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நபர்கள் யாரா இருந்தாலும் நோ தான். அவங்களோட உன்னோட ரிலேஷன்ஷிப்பை நீ தொடர்வாயானால் உன் சிந்தனையை மாத்திருவாங்க. அதனாலதான் இந்த வசனம் சங்கீதம் 50:18 பார்க்கிறோம். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகுது. நீ திருடல, ஆனா அவனோடு போகும்போது உன் இருதை அவங்களோட ஒத்து போயிருத எப்படின்னு கேட்கிறாரு ஆண்டவர். அவன் திருடன்னு தெரியுது, அவன் என்ன தேடலன்னு தெரியுது, அவன் என்ன முக்கியத்துவம் படுத்தலன்னு தெரியுது, ஆனா அவன் போகும்போது அவன் மனசு ஒத்து போகுதா எப்படின்னு கேட்கிறாரு ஆண்டவர். எப்படி உன் மனசு அதோட ஒத்து போகுது? எப்படி போகும்? அது எப்படி போகுங்கிறாரு ஆண்டவர். போகாது இல்ல. நீ திருடனை காணும்போது அவனோட ஒருமித்துங்கும் போது அந்த மனசு ரெண்டு மனசு ஒத்து போகுறதுன்னா அந்த காரணம் என்னன்னு கேட்கிறாரு ஆண்டவர். இல்லாத நபர்களோடு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை முக்கியத்துவப்படுத்தலையா அவங்களோட ரிலேஷன்ஷிப் க்ளோஸ் பண்ணிக்கோ. ஏன்னா நீ வளர்ந்து கொண்டு இருக்கிற, ஆண்டவருக்குள்ள வளர்ந்துட்டு இருக்க. வளர்ந்ததுக்கு அப்புறம்னா உங்ககிட்ட வர்றதுக்கு பயப்படுவாங்க. எப்ப இவங்கிட்ட போக முடியாது, ஏன்னா பிசாசு கிட்ட வர முடியாது. பிசாசு பயன்படுத்துற ஆள் வர முடியாது, ஆனா மத்தவங்க வந்துடலாம். ஆனா பிசாசு பயன்படுத்துற நபர் வளர்ந்ததுக்கு அப்புறம் வர முடியாது. ஆனா நீ வளர்ந்து கொண்டு இருக்கும்போது உன்னை இடையில வரும்போது கவனமா இருக்கிறார். நீ போயிட்டு இருக்க பாதையில தான் பின்மாற்றம் அடைகிற, நடந்துகிட்டு இருக்க பாதையில தான் பின்மாற்றம் உண்டாகுது. ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்த முதல் காரியம், எப்பொழுது அல்லது எப்படி பின்மாற்றம் உண்டாகுனா, ஃபர்ஸ்ட் தேவன் தடை பண்ணின நபர்கள் நடுவுல நீ இருக்குது. அதாவது அவங்க கூட நீ எப்பவும் இருக்க மாட்ட, அவங்க செய்யறபடி நீ செய்யவும் மாட்ட, ஆனா என்ன செய்வ? அப்பப்போ அவங்களோடு கூட இருக்கிறது. அவங்களோட மனசு ஒத்து போற அளவு நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவங்க பாவம் செய்யறவங்கன்னு தெரியும், அவங்க தேவனை தேடாதவங்கன்னு தெரியும், ஆனா அவங்களோட ஐக்கியப்பட்டு இருப்போம். ஆனா அவங்கள போல நடக்க மாட்டோம். நல்லா கவனிக்கணும். இது தவறு இல்ல, இது சின்ன ஆரம்ப ஸ்டேஜ். இதுலயே நீ சரி பண்ணலன்னா உன்னை வீழ்த்திடுவான் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்றேன். சரிதானே? இது ஒன்னு ஆரம்ப ஸ்டேஜ். இது தவறும் கிடையாது, தவறானபடியில கொண்டு போகுது. ஆனா இதுலயே நீ சரிப்படுத்தி அதை விட்டு நீ வெளியே வந்துட்டேன்னா ஜெயிச்சிருவேன். இல்லைன்னா போராடிதான் நீ வெளியே வர வேண்டியிருக்கும். வழங்குதான் உங்களுக்கு? ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்தபடி தேவன் தடை பண்ணின மனிதர்கள் நடுவுல நீ இருக்காத. நீ வளருகிற பிள்ளை, தேவன் உன் கூட இருக்கணுமா, யாரு உன் கூட இருக்கணும் பாரு. ஏசப்பட்ட கேள்வி, ஏசப்ப நான் யாரு கூட ஐக்கியப்படணும், யாரு கூட இருக்கணும், இப்ப இவங்க கூட பேசணுமா, இருக்கணுமா, நீங்க உதவி செய்ய, நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டத்தை கேட்டதை படி செய்வோமானால் நம்ம முதல் ஸ்டெப்ல நம்ம சரிப்படுத்த முடியும். ஏன்னா இந்த முதல் ஸ்டெப்ல ஒரு லெவலுக்கு தான் நம்ம தெரியும். இந்த 3 ஸ்டெப்பு போகும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா இன்னைக்கு பின்மாற்றத்துக்கு எதுதான் காரணங்கிறது வேதத்தின் வாயிலாக நம்ம தெளிவா பார்க்க முடியும். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் முதல்ல தப்பு செஞ்சதே ஒரே காரியம் தான். அவங்கள போல நடக்கல, பட் அவங்க நடுவுல போய் இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான், அவங்கள போல நடக்க மாட்டோம், பட் அவங்க கூட அப்பப்போ ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு மனசு ஒத்து போகுது, இருதையும் ஒத்து போகுது. அவங்க எங்க கூட்டாலும் சில நேரம் போயிட்டு வந்துடுறோம். ஆனா தேவனுக்குரிய நேரத்தை அதை எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் கவனமாயிரும். ஆகவே முதல் ஸ்டெப், அவர்களை போல வாழ மாட்டோம், ஆனா அவர்களோட அப்பப்போ இருப்போம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அன்ற சொல்ல தேவன் வேண்டாம் தடை பண்ணி எச்சரித்தோம், அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாம நீ இருக்காத, கொஞ்சம் கவனமாயிரு. உன்னை விழுந்ததுக்கு அப்புறம் தான் நீ யோசிப்ப எப்படி விழுந்த. ஆனா அன்று சொல்லுகிறேன், தேவையில்லாத நபர்களோட ஐக்கியத்தை தடைப்பட்டதுக்கு இடம் கொடு. திடீர்னு வர்ற ஐக்கியம் அது ஆண்டோட ஐக்கியமாங்கிறத கவனமாயிரு. ரொம்ப ஆராய்ந்து செயல்படு, அப்பதான் ஆண்டு உன் கூட இருக்க முடியும். ஆகவே இந்த நாளில் ஆண்டு சொன்னபடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நம்முடைய வாழ்வுல கடந்து வருதுன்னா அது முதலே சரி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நபர்களுடைய ஐக்கியத்தை நீனே என்ன செய், அதை விட்டு வெளியே வரும்பொழுது கர்த்தர் ஒன்ன விட்டு விடாம பாதுகாப்பான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். அதான் ஜெபம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கப்பா. எப்படி பின்மாற்றம் உண்டாகிறது நல்லா கவனிக்கணும். எப்படி பின்மாற்றம்? நம்ம கடைசியில போய் தான் நிக்கிறோம். ஏன் இப்படி மாறுவோம், ஏன் இப்படி இருக்கிறோம், எதனால இப்படி, என்னால இதை ஏன் ஜெயிக்க முடியல, எப்படி இந்த பாவத்துல விழுந்தோம்? ஸ்டார்டிங்னு ஒண்ணு இருக்கு, ஆரம்ப புள்ளி பிழை. ஃபர்ஸ்ட் பிழைதான், நம்ம செய்யற சின்ன பிழைதான் மறைமுகமான பாவத்துக்கு உண்டாருது. மறைமுக பாவம் தான் துணிகரம பாவமாக மாறுகிறது, விட முடியாத பாவமா மாறுகிறது. அப்போ பிழையிலே நீ சரி பண்ணுங்கிற சின்ன மிஸ்டேக், முதல் கோணல் முற்றுங்கோணல். ஒரு நேர்கோட்டுல போயிட்டு இருக்கிற நீ 1 இன்ச்சு நீ வெளியில காலை தூக்கி வெளியே வச்சுட்டேன்னா
போக 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 அந்த நேர்கோட்டுக்கும் நீ போறதுக்கும் சம்பந்தம் இல்லாம போய் நின்றுவேன். சின்ன பிள்ளைதான், இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீ நினைக்கிற காரியத்துலதான் வீழ்த்துறதுக்கு பிசாசின் சதி இருக்கு என்பதை நீ மறந்து விடாது. இதுல என்ன இருக்கு என்பது, நாம இதுல என்ன இருக்குன்னு சொன்னாலே அங்க பிசாசின் சதி இருக்கு. இன்னைக்கு நம்ம அதை அறியாமலே செய்யறோம். இதுல என்ன இருக்கு, இதுவுமா செய்யக்கூடாது என்று கூறுகிறோம். இதுல என்ன இருக்கு என்று கூறுகிறோம். ஆனா அதுல பிசாசின் சதி இருக்கு என்பது நமக்கு தெரியல. ஆண்டவர் சொல்ல, அதுல பிசாசின் சதி இருக்குப்பா என்பதை அறியல. இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல அறியாம இருந்துட்டு இருக்க காரணமே அதுதான். இவங்க எதுக்கு எடுத்தாலும் இவங்கிட்ட பேசக்கூடாது, அவங்ககிட்ட செய்யக்கூடாதுன்னா நீ ஆண்டவர்கிட்ட கேளு. பிசாசு டைரக்டா என்னைக்குமே விட மாட்டான். நல்லா பேசுவான், அழகா பேசுவான், நமக்காகவே அப்படி உருகிற மாதிரி, நம்ம மனசு அறிஞ்சு பேசுறவங்க மாதிரி பேசுவான். கவனம், ஏவாளுக்கு துளி அளவு கூட சந்தேகம் வரல, துளி அளவு கூட சந்தேகம் வரல. வேண்டான்னு சொன்னா அது அந்த இடத்துல இருந்து எந்த ஆலோசனை எனக்கு வேண்டாம்ப்பா, நல்ல ஆலோசனை பார்த்துதான் தெரியும் அந்த ஆலோசனை வேண்டாங்கிற. இந்த இடத்துக்கு நீ உனக்கு இந்த நபரோட உடைய ஐக்கியம் வேண்டான்றாருன்னா அங்க இருந்து வர்ற ஆலோசனையும் வேண்டான்னு தான் அர்த்தம். இல்ல மனசுக்கு எதமா பேசுவாங்க, அவங்க நிறைய திருப்பி நல்ல ஆலோசனை கொடுத்துருக்காங்க, நல்ல எனக்கெல்லாம் நல்லது பண்ணிருக்காங்க, வேண்டான்னா ஆண்டவர் நோன்னு சொன்னா நோ, வேண்டான்னு தூக்கி போட்டுரு. ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தபடி தேவன் தடை பண்ணின நபர்கள் நடுவுல நீ இருக்காத. வழிபோக்கன் போலதான் அப்பப்போ வருவாங்க. ஆனா உனக்கு முதல் உன்னை செக் பண்ணதுக்கு, உன்னை எப்படி விழ வைக்கலாங்கிறதுக்கு, உன்னுடைய இருதயத்தின் காரியங்களை அறிஞ்சிட்டு நீ எப்படியும் கண்டிப்பா உன் மனசுல உள்ளதெல்லாம் அங்க கொட்டுவ. உன்னை பிடிச்சு கிளியரா தூக்கிடுவாங்க. நீ எல்லாத்துக்கும் ஆமா போடும்போது என்கிட்ட போய் சொல்லுவான், எல்லாத்துக்கும் எனக்கு ஆமா போட்டா அவன் ஏன் பிள்ளைதான் அப்படிமா. கவனமாயிரு. ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து நம்ம பேசப்பா, நீங்க தடை பண்ணின நபரை எனக்கு இனங்கான உதவி செய்யுங்கப்பா. அவங்க நல்லா பேசினாலும் சரி, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் எனக்கு வேண்டான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பேசப்பா. இந்த கேட்டு சத்தியத்தின்படி பிள்ளைகளை ஒருவரையும் நடத்துக்க ஆண்டவரே. மீண்டுமா இந்த கேரளா பகுதிக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா, மனபாரப்பட்டு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்களுக்கும் அந்த ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கிற இதயத்தை தாங்க ஏசப்பா. இந்த 2 நாளைக்கு முன்னக்கட்டி நடக்கிறது முன்னாடி கூட இது எங்களுக்கு தெரியாது, கண்களுக்கு மறைவாதான் இருந்துச்சு. ஆண்டவர் சிறப்புல நிக்கிறது தான் எதிர்பார்க்கிறாரு. ஒருவேளை இதுக்கு முன்பதாக ஆண்டவர் எத்தனையோ இதுக்கு முன்னாடி இருந்தா ஊழியக்காரங்களுக்கு நான் சொல்லி இருப்பாரு. ஆபிரகாமுக்கு சொன்னார்ல, சோதோம் குமார அழிக்க போகும்போது முன்னாடி ஆபிரகாமோட சொன்னாரு. இன்னைக்கு நம்முடைய காரியத்துல ஏன் சொல்லப்படல, நம்ம அந்த அளவுக்கு திறப்புல நிக்கல. ஏன்னா எனக்காகவே நிக்கிறேன், என் காரியத்துக்காகவே ஆண்டட்ட போய் நிக்கும் பொழுது நான் என்னைக்கு திறப்புல நிக்க, இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுப்போம். தயவு கூர்ந்து உன் தேவைகளுக்காக, உன்னுடைய குடும்ப காரியத்துக்காக கேட்டது போதும். இயேசுடைய சமூகத்துல உங்களுடைய விருப்பத்துக்கு நாங்க ஜெபிக்கணும், உதவி செய்யணும் ஏசப்பா. இன்னைக்கு இன்னும் எத்தனை ஆத்துமாக்களுக்கு சூழ்நிலைகள் இருக்குதுன்னு தெரியாது, ஆனா கர்த்தர் அறிவார். திறப்புல நிக்கிற பிள்ளைகளை தேடி வருகிறார். திறப்புல நிப்பீங்களா? மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறவங்க எத்தனை பேரு உன் இதயத்துல இயேசு இடத்துல ஒப்பு கூட. ஆண்டவரே, நான் இனிமே எல்லாருக்காக ஜெபிப்பாண்டவரே, பிறருக்காக ஜெபிப்பாண்டவரே, அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பாண்டவரே. நீ ஜெபிப்பியா? எதிர்பார்த்து வந்திருக்கிறா. திறப்புல நிக்கிற பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்து வந்திருக்கிறா. ஒரு தீர்மானம் எடுங்களேன். இன்னையில இருந்து இன்னைக்கு சாட்சியில கூட நீ சொல்ல போறேன், ஒரு தீர்மானம். இன்னைக்கு இயேசு சொன்னபடி இயேசுக்கு பிரியமா இனிமே மற்றவங்களுக்கா நான் ஜெபிப்பேன், அழிந்து போற ஆத்துமாக்களுக்கா ஜெபிப்பேன். அவங்க ஒருவரும் அழிந்து போயிடக்கூடாது, ஆத்மா அழிவுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிப்போம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நன்றி செலுத்துறாண்டவரே, உங்களுடைய இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நேருக்காக திறப்புல நிக்கிற பிள்ளைகளாய் ஆவியானவர் எங்களை நடத்திட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் யாரெல்லாம் மனதார நீங்க ஒப்பு கொடுத்தார்களோ அவர்கள் அந்த விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக, அபிஷேகத்தின் ஆவியை ஊற்றுவீராக பரிசுத்தப்படுத்தினப்பா. தொடர்ந்து கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். துதி கன மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவன்ல நல்ல பிதா, ஆமென்.